ஹலோ கைஸ், இந்நேரத்துக்கு எல்லோரும் டெட்புல் அண்ட் வூல்வரின் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2Dயில் தான் பார்த்தேன். எனக்கு 3D கிடைக்கல. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைப்பான மூவியை ஒரே ஒரு தேட்டரில் வெறும் 3 ஷோ தான் போட்டாங்க, அதுவும் 2Dயில். எனக்கு இங்கே எங்கேயுமே 3Dயில் கிடைக்கல. ஸோ யாருன்னா 3Dயில் பார்த்துருந்தீங்கன்னா படம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போதைக்கு ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஆக்டர்ஸ் கிட்டேருந்தே போயிடலாம். ஆப்வியஸ்லி ரயன் ரெய்னால்ட்ஸ் அஸ் டெட்புல் அண்டு ஹியூ ஜாக்மன் அஸ் வூல்வரின். 2 பேருமே இந்த கேரக்டர் ப்ளே பண்ணதுக்காகவே பிறந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் அந்தளவுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. முக்கியமாக ரயன் ரெய்னால்ட்ஸ். ஏன்னா டெட்புல் கேரக்டர் லைவ் ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே அவர் தான். ஸோ அதுக்காக தான் அவர் பல வருஷம் போராடி இருக்காரு. அண்ட் இந்த படம் இந்த அளவுக்கு வரத்துக்கான காரணமும் அவர் தான். ஸோ அதுக்கு அவரால் முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டிருக்காருன்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த படங்கிறது அவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ அவருக்கான படத்தை அவரே உருவாக்கி இது என்னோடய படம், இதில் நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நடிக்கிறேன்ட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. அண்டு ஹியூ ஜாக்மேன் மனுஷனுக்கு வயசே ஆகாது போல். ஏன்னா தலைவன் திரும்ப வராங்கிறதுனால அப்படியே வந்து நடிச்சு கொடுக்காம வந்தால் பழைய உள்வெரினா அதே லுக்கோட கெத்தா மாதம் எங்கே தான் வருவன்ட்டு திரும்பவும் ஃபிட்னஸ்குள்ளே போய் பழைய உள்வரினோட அதே லுக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு பெருசாக எங்கேயுமே டிஃப்ரெண்ட்டே தெரியல. ஸ்டூடியோஸ் மட்டும் இல்லை, இந்த படம் பார்த்துட்டுக்கப்புறம் ஆடியன்ஸு ரீகாஸ்டிங் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போவும் மனுஷன் எங்கே தான் இருக்கார். அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஆக்டிங்கில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இடத்துலையுமே வூல்வரின் அண்ட் டெட்புல் இவங்க 2 பேரோட ஸ்கோப் தான் அதிகம். ஸோ நீங்கள் டெட்புல் அண்ட் வூல்வரினுக்காகவே படம் பார்க்க போனீங்கன்னா படம் உங்களுக்கு வேறு லெவல் வைப்பு கொடுக்கும். முக்கியமாக படத்தோட ஓப்பன் கிரெடிட்டை சொல்லியே ஆகணும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஜாலியாக ஃபன்னாக வைப்போட சாங்கை போட்டு அதே வைப்போட படத்தோட எண்டிங் வரைக்கும் இந்த 2 கேரக்டர் வச்சு கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் டெட்புல் அண்ட் வூல்வரின் 2 கேரக்டர் கூடமே ட்ராவல் ஆகி தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டெட்புல் ஃபேனாக இருந்தாலும் சரி, வூல்வரின் ஃபேனாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அண்ட் அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. முக்கால்வாசி படம் ஆக்ஷன்லேயே தான் போகுது. ஸோ இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் டெட்புல் அண்ட் வூல்வரின் 2 ஆர்ரேட்டட் கேரக்டர் ஒன்றா வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்க்ரீனில் அப்பேர் ஆகும்போது அவங்களுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரத்தம் தெறிக்க தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேக் குர்ரா மார்வல்னு கேட்டுட்டு இருந்த ஃபேன்ஸுக்காகவே இந்த படத்தை அளவெடுத்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப் டீம் கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு வச்சுருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பட் இப்போ படத்தில் பார்த்தா தான் தெரியுது. ஒரு சீக்வன்ஸுக்கு 4லேருந்து 6 கெட்ட வார்த்தை கிட்ட பேசுகிறாங்க. அதெல்லாமே கொஞ்சம் ஓவராக போனாலும் படத்தில் பார்க்கறதுக்கு ஃபன்னாக தாங்க இருக்குது. ஆனால் நீங்கள் தனியாக போனால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது ஸ்டோரி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வீக்காக இருக்குது. ஆப்வியஸ்லி ஷான் லிவி இதை டெட்புல் அண்ட் வூல்வரினுக்கான ஒரு ரோட் ட்ரிப் மூவியாக தான் இருக்குன்னு சொல்லி தான் படத்தை எடுத்தார். அப்படி இருக்கும்போது பெருசாக ஸ்டோரி எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த படத்தில் டெட்புல் அண்ட் வூல்வரின் 2 பேருமே சேர்ந்து வராங்க. ஸோ நோவே ஹோம் அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கிற மூவி இது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். இப்போ இந்த படத்தை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் இதே படத்தை ஃப்யூச்சரில் ஒரு சினிமேட்டிக் நியூஸாக பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு ஸ்டோரியுமே இல்லாமல் சும்மா ஒரு கதை மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்தோட வில்லன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வில்லனுக்கான ரைட்டிங் ரொம்பவே வீக்காக இருக்குது. சும்மா நானுமே இந்த படத்தில் ஒரு வில்லிடான்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் வில்லன்ஸம் பண்ணுற மாதிரியும் உலகத்தை அழிக்க போகிறேன் கிளம்புற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இந்த படத்தில் கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யுது. மற்றபடி இந்த படம் ஒரு சாலிடான ஃபேன் ஃபேவரட்டான மூவி. அண்ட் டெட்புல் அண்ட் முக்கியமாக வூல்வரின் இவங்க 2 பேரையும் இது வரைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ எண்டிக்கு வந்துச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.